இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வாட்ச்மேன் அடிச்சிட்டாரு. அந்த வீடியோ எடுத்த தூரம் அவன் என் பக்கம் திரும்பிட்டான். நீங்க எடுத்து வச்சிருந்த வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணிட்டாரு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகாவுக்குட்பட்ட ஊனிமாங்காடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 15ஆம் தேதி மாலை ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நல்லாட்டூர் கிராமத்தை சேர்ந்த அண்ணாமலை என்பவர் தலையிலும் உடலிலும் பலத்த காயங்களுடன் சுகாதார நிலையத்திற்கு வந்துள்ளார். அவரது காது பகுதியிலும் தலையிலும் கட்டையின் குச்சிகள் உள்ளே இருந்துள்ளன. சிகிச்சை அளித்த செவிலியர் சுகன்யா மேல் சிகிச்சைக்காக அவரை திருத்தணி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு செல்லுமாறு கூறியிருக்கிறார். ஆனால் அண்ணாமலையுடன் வந்த அஜித் எனும் வாலிபர் கஞ்சா போதையில் இருந்ததால் அண்ணாமலைக்கு இங்கேயே சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கூறி தகராறு செய்துள்ளார். இதையடுத்து இரவு காவலர்கள் கோவிந்தராஜ் மற்றும் கஸ்தூரி ஆகியோர் அஜித்தை தடுக்க முயன்றனர். ஆனால் போதையில் இருந்த அஜித் காவலர்களை கடுமையாக தாக்கியதாகவும் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதை பார்த்த செவிலியர் சுகன்யா தனது மொபைல் போனில் அங்கு நடந்ததை வீடியோ எடுத்துள்ளார். இதனால் அஜித் செவிலியர் சுகன்யாவை தாக்க முயற்சித்துள்ளார். பயந்து போன சுகன்யா அருகிலுள்ள அறைக்குள் ஓடி சென்று கதவை மூடிக்கொண்டு உடனடியாக போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவலை கொடுத்துள்ளார். அதன் பேரில் கனகம்மா சத்திரம் காவல் நிலைய தனிப்பிரிவு காவலர் செந்தில் மருத்துவமனைக்கு வந்துள்ளார். பின்னர் காவலர் செந்தில் செவிலியரிடமிருந்து போனை வாங்கி வீடியோவை பார்த்த பின்னர் அதை டெலீட் செய்து விட்டதாக கூறப்படுகிறது. மேலும் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் சிசிடிவி பதிவுகளையும் அழிக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அந்த பகுதி மக்கள் காவலர் செந்திலிடம் இது குறித்து கேட்டுள்ளனர். ஆனால் காவலர் செந்திலோ சரிவர பதிலளிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மருத்துவமனையில் செவிலியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, போதை ஆசாமிகளின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த வேண்டும், குற்றவாளிகளை தப்பவிட்டு வீடியோ டெலீட் செய்த காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஆந்திர எல்லை நோக்கி செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவலர் செந்திலை மக்கள் சிறைபிடித்து வைத்தனர். சம்பவத்தை கேள்விப்பட்ட திருத்தணி ஏஎஸ்பி 2 காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு காவலர் செந்தில் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். போலீஸ் தரப்பு விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்தாலும் மக்கள் அதை ஏற்க மறுத்து மீண்டும் மருத்துவமனை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பச்சிவடை சாப்பிட்டு கொண்டு வரமாட்டாரா என்று கோஷமிட்டு கடுமையாக விமர்சித்தனர். இறுதியில் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்களை 2 காவல் வாகனங்களில் குண்டுக்கட்டாக இழுத்து சென்று கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் போலீஸ் அராஜகம் என்று குற்றம் சாட்டியவாறு திருத்தணி போலீஸ் தங்கும் விடுதிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இச்சம்பவம் பூனிமாங்காடு மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. யார் அடிச்சது? வாட்ச்மேன் வந்து அந்த பையன் அட்டெண்டரா வந்தான். அந்த பையன் என்ன பண்றீங்க சார், அவன் அடிச்சிட்டான். தம்பியா அடிக்கிற சொல்றாங்க.
உங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபையா? ஹாஸ்பிட்டல் வாட்ச்மேன் அடிச்சிட்டாங்க. நைட் வாட்ச்மேன் எங்களுக்கு துணைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இருப்பார். அவர் வந்து அவர் உங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபை அடிச்சிட்டாங்க. அந்த அடிப்பட்டு வந்தவங்க அடிபட்டு அட்டெண்டராக வந்தவன் அவன் தான் வந்து அடிச்சிட்டாங்க. எங்களை அடிச்சிட்டாங்க. இங்கே நான் 100க்கு கால் பண்ணிட்டேன். கால் பண்ணி லைன் போயிட்டே இருக்கிறதுக்குள்ள இவன் வந்து அதுக்குள்ளே அந்த வாட்ச்மேனே வந்து 4-5 அடி கையிலே வந்து தலையில் கண்ணத்துலலாம். நீங்கள் அதெல்லாம் வீடியோ எடுத்தீங்களா? நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அவன் என் பக்கம் திரும்பிட்டு என்ன அடிக்க வந்துட்டான். ஒரு ஏன் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அந்த வீடியோ எடுத்து யார் டெலீட் பண்ணது? ஒரு பிசின்னு சொல்லி வந்தாங்க கால் பண்ணி கேகேசிலேருந்து. அவர் தான் ஒருத்தர் மொபைல் வாங்கி அவர் டெலிட் பண்ணார். அவர் டெலீட் பண்ணார். அவங்க பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிருந்த வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டாரா? ஆன் பண்ணி சிஸ்டம்ல இந்த ரெக்கார்ட் டெலிட் பண்றாரு. ஓஹோ. இது ரெக்கார்ட் பண்றாரு. சிசிடிவி வெளிய இருக்கு. மானிட்டர் கண்ட்ரோல் இருக்கு. ஏன் இங்க வராரு அவரு? ஏன் இங்க வராரு அவரு? இந்த ரூமுக்கு வர வேண்டிய ரூமுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. சிஸ்டம் கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவருக்கு? அவர் ஒருத்தர் தான் வந்தார். யாருக்காக இது வேலை செய்யறாரு? யாருக்காக அது வேலை செய்யறாரு? எதுக்காக செய்யறாரு? என்ன சார் எங்களுக்கு இருக்கு சொல்லுங்க. ஏன் நாங்களும் போதிய குட்டியை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வந்து 1 மணி 2 மணிக்கு வராங்க. எல்லாரும் பண்றோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.